Hello guys, welcome to Badass. வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லாட் ட்ரை அப்படின்ற அனிமி சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமி ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி அப்படின்ற ஜானர்ல வர ஒரு சூப்பரான அனிமினே சொல்லலாம். நான் எப்பயும் போல சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இன்ஃபினிட்டி கேம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காரு. அவரோ இந்த கேமை நான் 15 வருஷமா விளையாடிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு 12 மணியோட க்ளோஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் எனக்கு ஒரு ஆவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட கிரேட் டீமன் லாட் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். குட் பை ட்ரூ நாய். இப்போ மணி 12 ஒரு வெளிச்சம் அவருக்கு முன்னாடி வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு குரல் கேக்குது. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது, அதே மாதிரி தேவதைகளும் இருக்கிற உலகம் அது. ஆனா கவலைப்படாத, உனக்கான புது ஆரம்பம் ஆரம்பிக்க போகுது. இப்போ கணக்கு திறந்து பார்த்தா திடீர்னு செடி குடிக்கிறது. என்னது, நான் அப்படிங்க வந்தேன் இந்த காட்டுக்குள்ள, நான் அப்படி வந்தேன். என்னது ஷூ, இதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. என்னது இது ட்ரெஸ், ஏதோ மாஃபியா பாஸ் மாதிரி இருக்கு. என்னமோ தப்பா இருக்கு சொல்லிட்டு அங்க தனியில தன்னோட முகத்தை பாக்குறாரு. அப்படின்னு தெரியுது அந்த இன்ஃபினிட்டி கேம்குள்ள இருந்த டீமன் லார்ட் கூட ஆகிட்டவ மாறிட்டான். என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இவன் கேம்குள்ள ஒரு வயசான வேண்டாம், இவனோட கேரக்டர்ல நான் இருக்கணும். ஓகே, நான் டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன இருக்குன்னு பாப்போம். பார்த்தா ஃபுல்லா வெப்பன்ஸாவே இருக்குது. கண்டிப்பா அந்த இன்ஃபினிட்டி கேம்ல அதுவும் நான் ஒரு ஓப்பன் கேரக்டரா கண்டிப்பா நல்லா இருக்க முடியாது. கண்டிப்பா இது ஒரு கனவா இருக்கணும். ஒருவேளை இது ஒரு கேமா இருந்தா எனக்கு ஒரு வழி தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ ஒரு விண்டோ வருது. அவரு தன்னோட பாஸ்வேர்ட் போடுறாரு. பார்த்தா அதுக்கான ரெக்வயர்மெண்ட் இல்லைன்னு வருது. அவரும் பார்த்துட்டு அப்போ அந்த கேம் இல்லையாது. அடைச்ச இப்ப என்ன பண்றது? இப்படி நடக்கும் தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் எஸ் அகாடமியா பாத்துருப்பேன். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு அடிபட்டாங்க வந்துட்டு இருக்கா. இப்ப அவரும் மனசுக்குள்ள இந்த கேரக்டர் கூனா தானே, இந்த கேரக்டர் எல்லாரும் ரெடி பேசுறப்ப முரட்டுத்தனமா இருப்பான், கரெக்ட் இல்ல? அவனும் அந்த கேரக்டர் மாதிரி பேசான். ஏ புள்ள, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை நான் பேசுறது புரியுதா இல்லையா அவளுக்கு? அந்த பொண்ணு நீங்க இங்க இருந்து ஓடியாங்க அப்படின்றா. பார்த்தா வானத்துல இருந்து ஒரு டீமன் குதிக்குது. அவனை பார்த்துட்டு என்னது இது கேவலமா இருக்கு, உன்னோட பெட்டா இல்ல வேற வச்சா? அப்படி பெட்டா இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத சொல்லி தரணும். அந்த பொண்ணு அது ரொம்ப ஆபத்து, இது ஒரு டீமன், இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்றா. அந்த டீமனும் ஒரு மனுஷன் உன்னை நான் சாப்பிட்டு முழுங்க போறேன். கூனாயை பார்த்துட்டு என்னது மெல்ல போறியா? அந்த டீமன் அட்டாக் பண்ண கூனாக்கு கோவம் வருது. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க உனக்கு தெரியுதா? இப்போ அவன் கோட்டுக்குள்ள இருந்த அத்தனை வெப்பனுமே அந்த டீமனை தாக்குது. அந்த டீமன் வாரத்துல பறந்து போய் அழிஞ்சு போகுது. கூனாய் மனசுக்குள்ள அந்த கேம் எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது. இந்த பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது அந்த கேம்ல. இப்ப அந்த பொண்ணு பார்த்து பார்த்துட்டு டீமன் லார்ட் என்ன சாப்பிடாதீங்க, நான் உன டேஸ்டா இருக்க மாட்டேன் அப்படின்றா. கூனாய் பார்த்துட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா, என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? கூனாயும் அட நம்ம ரெண்டு பேரும் பேசுறது புரியுது போலயே. அவகிட்ட கவலைப்படாத, நான் உன்னால சாப்பிட மாட்டேன். இது கேட்டவனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? கூனாயோ எதுக்காக என்ன டீமன் லார்ட்னு கூப்பிட்ட? அந்த பொண்ணு ஏன் நீங்க ஒரு கார் கோயில ஈஸியா அழிச்சிட்டீங்களே, நீங்க கண்டிப்பா ஏஞ்சல் கிடையாது, அதனால கதைகளை சொல்ற மாதிரி நீங்க ஒரு டீமன் லார்டா இருக்கணும்ல. என்னோட பேரு கூனாய், எனக்கும் டீமன் லார்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு என்னோட பேரு ஹாக்கு. அவனும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜப்பானுங்கிற நாடு கேள்விப்பட்டிருக்கியா? ஹாக்கியும் இது மனுஷங்க நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்றா. இதுதான் ஹோலி ரெட் கிங்டம். இந்த இடத்துல இருக்க மக்கள் செரப கும்பிடுறவங்க. இப்ப நீங்க பாத்தீங்களே அந்த மான்ஸ்டரை, அந்த கிரேட் செரபு தான் முன்னொரு காலத்துல அடைச்சு வச்சிருந்தாரு. அந்த செரபு கீழ இருக்கவங்க 3 ஹோலி மிடன்ஸ், அப்புறம் ஹோலி நைட். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க பேர் தான் ஹோலி சர்ச். கூனாய் மனசுக்குள்ள அட அனிமல் வர மாதிரி இருக்கே, இதுக்குதான் இசக்கே அனிமையா பார்த்து தொலைணுன்றது. ஆனா எதுக்காக ஒரு சாதாரண கேமர் சமன் பண்ணிருக்காங்க? ஒருவேளை என்னோட கேம் கேரக்டர் கூனாய் ஆக்குட்டவ சமன் பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணிருந்தா அதோட நானும் வந்துட்டேனா? இப்ப ஆக்கி பார்த்துட்டு சரி பொண்ணு இங்க பாரு ரொம்ப அழகா இருக்க, போய் சுத்தமாயிட்டு வா அப்படின்றான். ஆக்கி உங்களுக்கு பரவாயில்ல கேக்குறா. கூனாயும் ஏன் என்னாச்சு, நான் அங்க ஓரமா இருக்கேன், நீ போய் சுத்தம் பண்ணிட்டு அப்படின்றான். அந்த பொண்ணும் கண்டிப்பா ரொம்ப நன்றி அப்படின்றா. அந்த பொண்ணும் இந்த ஏரி இவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு, நல்லா இருக்கு சொல்லிட்டு விலகிட்டு இருக்கா. இருந்தாலுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. யாரா இருக்கும் அவரு? ஒருவேளை என்ன சுத்தமாக்கி என்ன சாப்பிட போறாரா? இந்த செட் கூனாயும் சரி ஐட்டம் ஃபைல். இப்போ ஒரு பெருசா பிளாக் ஹோல் வரத பாக்குறா. ஆமா என்னது கூனாயோ கேம் குள்ள எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கான். பின்னாடி ஆக்கிய பார்த்துட்டு ஒருவேளை என்ன சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கிறாரு. அதுல இருந்து பார்த்தா கூனாய் அவளுக்கு டவல் எடுத்து வந்து கொடுக்குறான். இதுல டவலும் சோப்பு இருக்கு, நல்லா குளிச்சு அப்படின்றான். கூனாயோ அவனோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆனா என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸ்ல கம்மியா இருக்கே, ஆனா இன்ஃபினிட்டி கேம் இருக்கு, நீ சண்டை செய்யும் போது அதுல இருந்து வர எக்ஸ்பிஆர் தான் இந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ்ல ஏறும். சாதாரண சோப்பு டவல் எடுத்ததுக்கு எனக்கு 5 பாயிண்ட் மைனஸ் ஆகுது. இப்போ எனக்கு 30 தான் இருக்கு. எனக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இதுவே அந்த கேம் ஆனிச்சுன்னா நிறைய ஹை லெவல் எண்ணி அடிச்சு நான் ஜாலியா ஸ்கில் பாயிண்ட்ஸ் எடுத்துவேன். ஆனா இந்த இடத்துல யார் போய் அடிப்பேன்? பின்னாடி ஆக்கி வந்துட்டு டீமன் லார்ட் எனக்கு சோப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. கூனாயோ ஏப்புல நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் உன டீமன் லார்ட் கிடையாது. சரி அதை விடு, இப்ப மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு, அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் இருக்குமா கேக்குறான். ஆக்கியும் இல்ல அந்த மாதிரி காய்கள் எல்லாம் அப்பப்ப வராது, ஒரு காய்கள் வந்தாலே இந்த கிங்டம் மொத்தமா அழிச்சிரும். கூனாயும் எனக்கு அந்த வீக்கான மான்ஸ்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லா? ஆக்கோ ஆமா சொல்ல. சரி ஆக்கோ, அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸோட வீடு எங்க இருக்கணும் தெரியுமா? எனக்கு நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் வரும், அதாச்சு நான் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், உனக்கு புரியுதுல? ஆக்கவும் இந்த காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில தான் அந்த கார் கோயில அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றா. கூனாயும் சரி அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டு போ அப்படின்றான். இப்ப கூனாய் கீழே பார்த்தா ஆக்கு கால் அடிபட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சரி நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்றான். இதை பார்த்தா ஆக்கவும் இல்ல உங்களை மாதிரி ஒருத்தர் என்ன மாதிரி கேவலமானவங்களே தூக்கிட்டு போனோம். கூனாயும் என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா வந்து அப்படின்றான். இதை கேட்டோட ஆக்கு அழ ஆரம்பிக்கிறா. கூனாய் மனசுக்குள்ள அட பாவமே இதுக்கெல்லாம் அழுவாங்க. ஆக்கும் அழுதுகிட்டே நான் பிறந்ததுல இருந்து இந்த வில்லேஜுக்கு நான் ஒரு தொல்லன்னு சொன்னாங்க, அதனாலதான் அந்த வில்லேஜ்ல என்ன குப்பை படுக்க விட்டாங்க. மட்டும் கிடையாது, அவங்களோட கழிவுகளையும் நான் தான் சுத்தம் பண்ணிட்டு இருப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சேன்.
கூனாயும் இருக்கட்டுமே அந்த மாதிரி சுத்தம் செய்யற வேலை ரொம்ப முக்கியம் தான். இது வெக்கப்படுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஆக்கவும் ஆனா அங்க இருக்க வில்லேஜஸ் நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன் இவன் நாத்து அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அந்த காடு குறைக்கு சாப்பாடா என்ன தூக்கி கடைசிட்டாங்க. நான் தொட்டாலே அவங்க அழுகாடுவேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் உயிரிழக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல. கூனா இருக்கட்டு பொறுக்காம அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவளும் ஏன் தோறீங்க, நீங்க அழுக்காடுங்க அப்படின்றா. கூனாயும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யாரும் அழுக மாட்டாங்க. உன்னோட கையை உன்னோட உடம்பு சுத்தமா இருக்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட இதய சுத்தமா இருக்கா அது மட்டும் தான் முக்கியம். ஹாக்கியும் ரொம்ப நன்றி டிமன்லாட், நான் தொட்ட முதல் ஆள் நீங்க தான் அப்படின்றா. சரி இது கோயில் அது எப்படி சும்மா வேண்டதுக்கு மட்டும் போதா? ஹாக்கவும் அந்த கோயில போய் நீங்க கேட்டா உங்களோட ஆசை என்னவா இருந்தாலும் நிறைவேறுமா? அது மட்டும் இல்ல, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பவர் கிடைச்சி இந்த உலகத்தை ஆள் அப்படின்றா. கூனாயும் எதுக்காக அந்த மாதிரி பவர் வேணும், அதுவும் இல்லாம உலகத்தை நான் அழிக்கணும். இப்போ ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. அவனும் ஹாக்கு வெளியே நில்லு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றான். அவனும் உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. ஓ இப்ப எனக்கு புரியுது, அதனாலதான் இந்த கெட்ட வேலை வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல ஒரு வயசான எழுப்பு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அப்போ நீ தான் நாங்க சமன் பண்ண டீமன்லாடா? நான் என்னோட வாழ்நாள்ல நிறைய பேரோட ஆசையை நிறைவேற்றிருக்கேன், ஆனா இதுதான் என்னோட கடைசி வாட்டியா இருக்க போகுது. அப்புறம் தான் தெரிய வருது அங்க இருக்கிறது ஒரு கடவுள்னு. கூனாயும் ஒரு நிமிஷம், உனக்கு ஏதோ தெரியும் தானே, நீ எனக்கு காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை நீ தான் இந்த உலகத்தை எனக்கு சமன் பண்ணியா? அந்த கடவுளோ நான் தான் பண்ணேன், ஆனா இதை நான் மட்டும் பண்ணல, இங்க இருக்க மக்கள் ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றினேன். அவங்கதான் ஒரு பவர்ஃபுல்லான டீமன்லாட் இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. கூனாயை பார்த்துட்டு யாரு இவனுங்களா? சரி எதுக்காக இறந்து கிடக்குறாங்க? ஒருவேளை இவங்க தான் கார்கேல சவுண்ட் பண்ணாங்களா? அந்த கடவுளோ அந்த மான்ஸ்டர் தன்னோட பவர் வச்சு அந்த சீலை பிரேக் பண்ணி வெளியே வந்தது. வெளியே வந்த உடனே அதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க காட்டுலாம் தான் கண்ட்ரோலுக்கு வர வச்சுது. அப்புறம் பக்கத்துல இருக்க வில்லேஜஸ் கிட்ட தனக்கான பலியை கேட்டுச்சு. இது கிட்டவனே கூனாய்க்கும் ஹாக்கோட ஞாபகம் வருது. அந்த கடவுளோ இங்க இருக்க மக்கள் டீமன் லார்ட் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த சமனிங்க தடுக்கிறதுக்கு அந்த கார்கோயில் வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருமே அதுதான் கொண்டுச்சு. கூனாயும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முதல்ல என்னோட உலகத்துக்கு என்ன திருப்பி அனுப்பிச்சு அப்படின்றான். அந்த கடவுளோ அதையும் நல்லா செய்ய முடியாது, ஏன்னா முன்னாடி நான் நிறைவேற்றினவனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். கூனாயும் அதான் செத்து போயிட்டானுங்களே, இப்ப என்ன நான் கேட்ட மாதிரி இதான் என்னோட ஆசை ஏன் நிறைவேற்ற அப்படின்றான். அந்த கடவுளோ நீ கேட்ட ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல, ஆனா உனக்கு நான் இதை தரேன். பார்த்தா ஒரு மோதிரம் அவனுக்கு வருது. கூனாயும் என்ன தருமாது? அந்த கடவுளோ நீ திரும்பி போற வழிய கண்டுபிடிப்பேன்னு நானுமே வேண்டிக்கிறேன். ஒரு காலத்துல நானும் ரொம்ப பியூரா இருந்தேன், பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தேன், ஆனா மனுஷங்களோட கேவலமான ஆசையை நிறைவேற்றி இப்படி ஆகிட்டேன். இருந்தாலுமே உன்னோட ஆசை நிறைவேறணும் சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். கூனாயும் ஒரு ஆசையை கேட்டா இந்த மாதிரி மோசம் பண்ணி ஒரு ரிங்க கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை வச்சுட்டு நான் என்னத்த செய்யறது? இப்ப கூனாய் வெளியே வர ஆக்கவோ என்னாச்சு உங்க ஆசை கிடைச்சதா அப்படின்னு கேக்குறா. நீங்க எல்லாரும் அழிச்சு இந்த உலகத்தை ஆளும் தானே ஆசைப்பட்டீங்க. கூனாயும் அவளை பிடிச்சி மண்டையில கொண்டுறான். அவளும் வலிக்குது எடுத்து கட்டி முடியலன்னு சொல்றா. சரி ஆக்கு, இங்க ஏதாச்சும் பெரிய சிட்டி இருக்காங்க கேக்குறான். ஆக்கவும் அந்த ஓலி கேபிட்டல் இருக்கு. கூனாயும் சரி அதுக்கான மேப் அதுக்கான வழி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறான். எது கேட்டவன ஆக்கவும் டீமன் லார்ட் நீங்க அங்க போறீங்கன்னா நானும் கூட வர அப்படின்றா. ஏன்னா அந்த கார்கோயில் மான்ஸ்டருக்கு எனக்கு தியாகமா கொடுத்துட்டாங்க, அதனால நான் வில்லேஜுக்கு திருப்பி போக முடியாது. கூனாய் மனசுக்குள்ள இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒருவேளை இவ இருக்கிறது எனக்கு நல்லதான் போலயே. கூனாயும் சரி சொல்ல அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்கவும் ரொம்ப நன்றி, ஆனா போறதுக்கு முன்னாடி என்னோட வில்லேஜுக்கு மட்டும் போக முடியுமா? என்கிட்ட எதுவும் கிடையாது, ஆனா ஒரு சில விஷயம் அங்கேயே வச்சிருக்கேனா. கூனாயும் ஓகே சொல்லிட்டு அவளை திருப்பி கூட்டு போறான். போற வெளில ஆக்கவும் டீமன் லார்ட் நீங்க எங்க இருந்து வரீங்க கேக்குறான். கூனாயும் நானம்மா அக்கடிக்கா வர அப்படின்றான். ஆக்கவும் அப்படியா, என்னோட வில்லேஜ் சுத்தி இந்த காய்களோட கேர்ஸால அப்படி ஆயிடுச்சு. ஏன் இங்க இருக்க தண்ணியில கூட விஷம் கலந்துருச்சு, அதனாலதான் அந்த சுத்தமான தண்ணியை நான் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அவங்களுமே ஆக்கோட வில்லேஜுக்கு போறாங்க. இப்போ ஆக்கோ உள்ள போறா. அங்க இருக்க வில்லேஜ் பார்த்த உடனே கூனாயோ ஸ்டெல்த்திங் ஸ்கில் யூஸ் பண்றான். அவனு மறைஞ்சு போக ஆக்கோ அவளை தேடிட்டே இருக்கா. ஆமா எங்க போனாரு அவரு? இப்போ கூனாயோ மெசேஜ் யூஸ் பண்றான். அதை வச்சுக்கிட்டு ஆக்கு கூட டெலிபதி மூலமா பேசுறான். ஆக்கோ கேக்குறப்ப ஆக்கோவே கேக்குது. ஆக்கவும் அட அந்த டீமனோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு போலே, அவளோட கெட்ட சக்தி என் மண்ணுக்குள்ள ஓடிக்கிச்சு அப்படின்றா. கூனாயும் எனக்கு கெட்ட சக்தியா? சரி அதை விடு, நான் பக்கத்துல இருக்கேன்னு தைரியமா போ அப்படின்றான். இப்ப அங்க இருக்க வில்லேஜஸ் வந்துட்டு அட குப்பை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ இந்த வில்லேஜோட தியாகம் தானே, எதுக்காக இங்க வந்த? நீ ஒரு குப்பை இங்க வரக்கூடாது சொல்லிட்டு கலச்சி கிடைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கூனாய்க்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அதை பார்த்து அந்த மோதத்துல ஒரு சக்தி வருது. உனக்கு அது பிடிக்கலனா அவங்களை அழிச்சிட வேண்டியது தானே. கூனாயும் பார்த்துட்டு அட என்ன கர்மது, அது ஒரு கேமா இருந்தா நான் செய்வேன், ஆனா இது கேம் கிடையாது. அந்த மோதிரமோ அது ஒண்ணு பிடிக்கலனா எதுக்காக அந்த இன்ஃபினிட்டி கேம்ல உன் கேரக்டரை ஒரு டீமன் லாட மாத்தின அந்த கண்ட்ரியை அழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தீய சக்தி நீதான், அதுதான் உன்னோட உண்மையான முகம். அந்த உலகத்துல நான் 4 மில்லியன் மக்கள் அடிச்சேன், ஆனா அதை செய்ய வச்சது யாரு? நீ தானே. கூனாயா அந்த பவரை தடுக்க பாக்குறான். இல்ல நான் அது கேட்க மாட்டேன், என் மண்டையில கேட்ட ஒரு பாய்ஸ் தான் நீ அப்படி சொல்ல. அவனும் எப்படியோ கஷ்டப்பட தடுக்கிறான். இப்போ அந்த வில்லேஜஸ அவனே போய் தடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள பாத்துட்டு டேய் யாரா நீ? பக்கத்துல இருக்கவங்க பாத்துட்டு ஒருவேளை அந்த கார்கிகளோட அடியாளாவ? கூனாயும் ஹாக்கு சீக்கிரமா போய் உன்னோட பொருள் எடுத்துட்டு வா அப்படின்றான். ஹாக்கவும் ஓகே டீமன் சொல்ல அங்க இருக்க வில்லேஜஸ்லாம் என்னது டீமன் லார்ட் சொன்ன? கூனாய் மனசுக்குள்ள அடி பாவி சொல்லாதனா சொல்றியே. அங்க இருக்க வில்லேஜஸும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு டீமன் லார்ட நம்ம வில்லேஜ் கூட்டு வந்துப்ப, நம்ம வில்லேஜ் அழிக்கணும்னே வந்திருக்கல, நீ ஒரு நோய், நீங்க இருக்க கூட சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இது கிட்டவனே ஆக்கு ரொம்ப சோகமாயிட்டான். இப்ப கூனாயத்தோட கத்தி எடுத்து அந்த வீடு மேல விடுறான். அந்த வீடு பத்திட்டு போயிட்டு இருக்கு.
இப்ப கூனாயும் அந்த வீட பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். என்ன மனுஷரு உன்னோட பொருளை எடுக்க முடியல. ஆக்கவும் பரவாயில்ல, ஆனா அந்த வில்லேஜ் பத்த வச்சிருக்க கூடாது நீங்க. கூனாயும் அப்பெல்லாம் கிடையாது, அந்த இடத்துல குளிருன்னு சொன்னாங்க, அதான் நெருப்பு பத்த வச்சேன். அவனுக்கு அது தேவைதான் சொல்ல ஆக்கவும் டீமன் லார்ட் என்ன மாதிரி வருதிய நீங்க காப்பாத்துறீங்க. கூனாயும் ஏன் உன்ன மாதிரி ஒருத்த சொல்ற? ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை யாருமே குறை சொல்லக்கூடாது. நீ யாருங்கிறத முடிவு பண்ண வேண்டியது மத்தவங்க கிடையாது, நீதான். சரி எப்படி இருந்துச்சு அந்த வில்லேஜஸ் பழி வாங்கினது எப்படி இருந்துச்சு கேக்குறான். ஆக்கவும் எனக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்றா. ஆனா இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இப்போ ரெண்டு பேருமே ஹோலி கேப்டல் கிளம்பிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இது ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போனாலுமே போக போக ஜாலியாவும் ஃபன்னாவும் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.